ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ்க்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10த்தில் வந்துட்டு நீங்கள் 95% மார்க் எடுத்திருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஜாப் வந்து அவைலபிளாக இருக்கும். சரி, ஓகே. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டு, ஃபஸ்ட் லிஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி வந்து வெளியிட்டுட்டாங்க. இப்போ வந்துட்டு இன்னொரு 1 ஆர் 2 வீக்ஸில் வந்துட்டு செகண்ட் லிஸ்ட் வந்து வரப்போகுது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு வந்தவங்க சில பேர் வந்து இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. அப்புறம் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அவங்கள சில பேர் வந்துட்டு அந்த லொக்காலிட்டி பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை ஜாப்புக்கு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அமையாமல் இருந்திருக்கலாம். சரி, ஓகே. அதனால் திருப்பியும் அந்த வேக்கன்சிஸு காலியாக இருக்கக்கூடிய பிளேஸஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக செகண்ட் லிஸ்ட் வந்து இன்னும் 1 ஆர் 2 வீக்ஸில் வந்துட்டு வெளியிட போகிறாங்க. சரி, ஓகே. ஆனால் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் சில மாநிலங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த செகண்ட் லிஸ்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க. அது என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் இந்த வீடியோ எண்டில். பட் இருந்தாலும் இப்போ செகண்ட் லிஸ்ட் வந்து யார் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்ட்ரிக்டில் யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்துட்டு வேலை வந்து அவங்களுக்கு நிர்ணயிக்கப்படும். இவங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎம்மாக இருக்கலாம், ஏபிபிஎம்மாக இருக்கலாம், இல்லைனா டாக் சேவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 3 ஒர்க் இருக்கும். இந்த 3 ஒர்க்குக்காக தான் வந்துட்டு கேண்டிடேட்ஸை வந்துட்டு எடுக்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ரேங்க் அதிக மார்க்கில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் எடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, மார்க் அடுத்தடுத்த மார்க் இருக்க பொறுத்து வந்துட்டு இந்த கேட்டகரிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டு முடிஞ்சுது. இப்போ செகண்ட் மெரிட் லிஸ்ட் வரப்போகுது. இப்படி எவ்வளோ லிஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, மேக்ஸிமம் 6 லிஸ்ட்டு வரைக்கும் வரும். ஓகேங்களா? போன இயரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 6 லிஸ்ட்டு வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ அந்தப்போ வந்துட்டு தேவையான கேண்டிடேட்ஸை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து எதனால் திரும்பியும் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து கொண்டு வராங்க, அதாவது நீடட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ காலிப்பணியிடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு அது வந்து இன்டிமேட் பண்ணும், ஷோ ஆகும் எந்தெந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனவங்க இடத்துல வந்துட்டு இப்போ வேக்கன்சிஸ் இருக்கும். அந்த வேக்கன்சிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் வந்துட்டு இந்த லெவல் 1 மெரிட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த லெவல் 1 மெரிட்ஸ்லேயும் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வந்துட்டு லெவல் 2ல் வந்துட்டு திருப்பியும் இது பண்ணுறாங்க. இப்படி வந்து 6 டைம் வந்துட்டு மெரிட் லிஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இனி நம்ம வந்து நீங்கள் இதில் போஸ்ட் ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து என்னென்ன ப்ராசஸ் நடக்கும், நம்ம என்னென்ன விஷயங்களுக்கு வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ லிஸ்ட்டு 2 வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் நீங்கள் எந்த இடம், அதில் வந்துட்டு உங்களோட நேம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் வந்துடும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1 ஆர் 2 வீக்ஸில் வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்னுடைய ஹெட் ஆஃபீஸில், அதாவது ஹெட் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம போய் நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்ககிட்ட காமிச்சு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் வரும். ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. எந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வீட்டுக்கு வந்து போஸ்ட்டில் தான் அனுப்பிச்சி விடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, அஃபிஷியல் வெப்சைட்டை வந்துட்டு அடிக்கடி செக் பண்ணிக்கங்க. ப்ளஸ் உங்களோட மெயில் ஐடியையும் உங்களுடைய மொபைலுக்கு வர மெசேஜஸையும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பார்த்துருந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்துட்டு எப்படின்னா, இந்த டேட்டில் நீங்கள் வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. குறிப்பிட்ட டேஸ் வந்து கொடுத்துருவாங்க. 1 ஆர் 2 வீக்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல்ஸை காமிச்சு நம்மக்கிட்ட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்துட்டு அந்த டேட்டில் போயிட்டு வெரிஃபை பண்ணிட்டு வந்துக்கலாம். இருந்தாலும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டேட் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் போகும்போது அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில காரணங்களுக்காக வந்துட்டு அந்த டேட் வந்து
தள்ளி வைக்கவும் படலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த டேட்டில் இல்லை, நாங்கள் இப்போ மாற்றி வச்சுருக்கோம். பட் உங்களுக்கு வந்துட்டு இந்த டேட்டில் மெசேஜ் வந்திருக்கா, ஓகேங்க, போயிட்டு இந்த டேட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இப்போ அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, டிஜி லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்ஸ்னுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுங்க. அதையும் வந்துட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட் நாள் போகிறீங்க, எல்லாம் செக் பண்ணியாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு, ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி வந்துட்டு 2வது டைம் வந்து இதே மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரிஜினலாக நீங்கள் காமிச்சு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். டிஜிலாக்கர் அந்த ஆப்லேயும் வந்துட்டு உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அதுதானா என்ன ஏது அப்படின்னு சொல்லியும் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு டிஜிலாக்கர் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அதில் அப்லோடில் இருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கங்க. சரி, ஓகே. இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு பிபிஎம்மாவோ இல்லை ஒரு ஏபிபிஎம்மாவோ ஒரு தக்ஷேவாவோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இந்த லெவல்லே இருக்கக்கூடாது, நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அப்படி திங்க் பண்ணுவீங்க. சரி, ஓகே, இதில் வந்துட்டு நம்ம எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 3 இயர்ஸ் முடித்ததுக்கப்புறம் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் 3 இயர்ஸ் முடித்ததுக்கப்புறம் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்துட்டு அதில் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா 5 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு போஸ்ட் மேனாவோ இல்லைனா மெயில் கார்டாவோ வந்து ஒர்க் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா 8 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டண்ட் ஆர் சார்ட்டிங் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த எக்ஸாமுக்கு அப்போ வரக்கூடிய எக்ஸாம்களுக்கு வந்துட்டு ஏன்னா அந்தந்த இயர்க்கு அடுத்ததாக வந்துட்டு நம்ம இந்த போஸ்டிங்களுக்காக வந்துட்டு ஸோ இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எழுத முடியும். அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் இப்போ சொன்னேன்ல இந்தந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு நீங்கள் மூவ் ஆகலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக இருக்க மாதிரி காம்படிஷன் இருக்காது. இது ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த எக்ஸாமுக்கு அதாவது எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் 10th மார்க்கை வச்சு உள்ளே செலக்ட் ஆகி வர்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வரக்கூடியவங்க எல்லாருமே 95 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்த ஸ்கோர் பண்ண டாப் ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும்தான் இருப்பீங்க. அப்படிங்கிற போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் காம்படிஷன் வந்து எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்தது வந்துட்டு இப்போ எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி லிஸ்ட்டு 2க்கு வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி போய் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். கூகுள் க்ரோம் போய்க்குங்க, ஜிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கேன். இதில் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் சொல்லி இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஓல்டு வெப்சைட்டு, அதனால் இந்த நியூ வெப்சைட்டு போகிறதுக்கு கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நியூ வெப்சைட்ஸ்குள்ளே போயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இது கீழே வந்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸினுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆந்திர பிரதேஷ், இதில் வந்துட்டு லிஸ்ட்டு 2 கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் வந்து இன்னும் கொடுக்கல. அடுத்தது பீகாரில் வந்துட்டு சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டு 2 கொடுத்துட்டாங்க. அடுத்து சத்தீஸ்கருக்கும் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்துட்டு டெல்லிக்கோ சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டு வந்துட்டு 2 கொடுத்துட்டாங்க. அடுத்தது குஜராத்துக்கும் கொடுத்துட்டாங்க, ஹரியானாவுக்கும் கொடுத்துட்டாங்க, ஹிமாச்சல பிரதேஷுக்கும் கொடுத்துட்டாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதுக்கும் வந்துட்டு சப்ளிமெண்ட்ரி 2 லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஜார்க்கண்டுக்கும் வந்துட்டு சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டு 2 கொடுத்துட்டாங்க. அடுத்து கர்நாடகாவுக்கும் கொடுத்துட்டாங்க. அடுத்து கேரளாக்கு இன்னும் கொடுக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி 2 லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து மகாராஷ்டிராவுக்கும் சப்ளிமெண்ட்ரி 2 லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்துட்டு நார்த் ஈஸ்ட்டுக்கும் சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டு 2 கொடுத்துட்டாங்க. ஒரிசாவுக்கும் கொடுத்துட்டாங்க, பஞ்சாப்க்கும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது ராஜஸ்தானுக்கும் சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டு 2 கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இன்னும் சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட்டு 2 வந்து இன்னும் கொடுக்கல. கூடிய சீக்கிரத்தில் 1 or 2 வீக்ஸில் வந்துடும். இப்போ ஏன் வரல, ஏன் டிலே ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் காரணமாக தான் வந்துட்டு இப்போ டிலேயில் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த அப்டேட்ஸில் நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோஸில் இல்லைனா இந்த ஜாப் பற்றின ஏதாவது ஒரு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.